மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் கேது, 9ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். இதன் காரணமாக பிறந்த ஊரை விட வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள், ஏற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே அனுகூலங்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. சில விஷயங்களில் வேலையாட்களுடைய உதவியை எதிர்பார்க்காமல் சில காரியங்களை நீங்கள் நேரடியாக செயல்படுத்துவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் சில போட்டிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் தற்போது பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் தனக்காரகன் குருவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது பணவரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் அவரின் சிறப்பு பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு இருக்கும் என்பதால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் சொல்படி தற்போது நடந்து கொண்டால் ஜூனுக்கு பிறகு பதவி உயர்வுகள் உறுதியாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைந்து ஒரு ஒற்றுமையான நிலையானது உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.